வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே அனைவரும் காலை வாழ்த்துக்கள். அன்னைக்கு நம்ம கருவிலே இருவுடைய குழந்தை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மளோட புராண கதைகள்ல முருகனை பிரம்மத்தை பத்தி ஒரு விளக்கம் தெரியாததுனால பிரம்மாவை கேட்கிறாரு. பிரணவத்தோட விளக்கம் பத்தி கேட்கும் போது அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே முருகர்ங்கிறவர் யாரு? கந்த கடவுள், காந்தம் இல்லையா? அவர் கேட்கும் போது அவருக்கு தெரியலன்னு சொன்ன உடனே அவரை ஜெயில அடைச்சிடுறாரு. ஜெயில அடைச்ச உடனே ஏன்னா படைப்பு தொழிலே நின்று போயிடும் இல்லையா? அப்போ உடனே டென்ஷன் ஆகி சிவபெருமான் ஓடி வர்றாரு. என்ன பண்ணிருக்க நீ பாட்டுக்கு? அவரை போட்டு உள்ள ஜெயில அடைச்சிட்ட, இப்ப என்ன பண்றது? படைக்கும் தொழிலே நின்று போயிடுமே அப்படின்னு. என்னத்துக்காக நீ பண்ணன்னு கேட்கும்போது பிரணவத்துக்கு அவருக்கு இதுவே தெரியல. அப்படி இருக்கும்போது படைக்கும் திறன் அப்படின்னா ஒரு படைக்கப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாம் அந்த விதிப்படி அது என்ன சொல்றது, அந்த தெரியாத அது படைக்கப்படுற அந்த இது எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ அவர் படைக்கிற தொழிலை அவர் செய்ய வேண்டாம், அவர் அங்கே ஏற்பட்டோம் அப்படின்ட்டு. சிவபெருமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே மெதுவா அவர் போய் முருகர்கிட்ட கேட்கிறாரு, பிரணவம் அப்படின்னா என்ன, அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறாரு. இப்ப உங்களுக்கும் தெரியாதா அப்படிங்கிறாரு. தெரியாது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அவரே அடுத்த ஒரு ஜெயில தானே பிடிச்சு போட்டுருக்கணும். ஆனா இல்ல, என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் சுத்த வெளி, அந்த ஏகாந்தம், அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரும்போதுதான் அந்த காந்தம் அப்படிங்கிறது, அந்த வில், அதுக்கப்புறம் தான் உயிர் ஆற்றல். அந்த உயிர் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற பிரம்மாவுக்கு தெரியாம இருக்கிறது குற்றம். ஆனா சிவபெருமானுக்கு அது தெரியலங்கிறது குற்றம் அல்ல. ஏன்னா அது அவர் என்ன சொல்றது, சுத்த வெளி, அவர் சுத்த சிவம். அதனால அவருக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் காதுல ஓதுறதுதான் குமரகுருபரன். குமரனாகிய முருகபெருமான் காந்த கடவுள் சிவனுக்கு உணர்த்துகிறார். ஒரு பரத்துக்கே உபதேசம் செய்யக்கூடிய ஒரு இது. இந்த கருத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு படைக்கும் திறன் உடைய ஒரு பிரம்மாவுக்கு அந்த படைப்பின் இதுவே தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத இது உணர்த்துது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய தாய் தந்தை அந்த குழந்தை எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி தெரியாம அந்த குழந்தைய உருவாக்குனா அது ஒரு ஆன்மீகத்துல இல்ல கருவில திருவுடைய குழந்தையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. சோ அதனால அந்த படைக்கும் ஆற்றல் கொண்ட நாம, அதாவது கணவன் மனைவி ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அதை பத்தின முழுமையான ஒரு அறிவு வேண்டும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாய சீர்கேடு ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்துல இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மையான இது. என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாததுனால அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருவை உருவாக்குறதுக்கு மிக சிறப்பா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அதை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சில சமுதாயத்துல கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. கல்யாணமே பிரம்ம முகூர்த்தத்துல நடத்துவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துலதான் சாந்தி முகூர்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதையோட இன்னமும் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படி அந்த சாந்தி முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த கணவன் மனைவியின் சேர்க்கை நிகழணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உதிக்கும் நேரம் அந்த ஆற்றல் செழிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு கருவை உருவாக்குறதுக்கு அவங்களோட உடம்புல நல்ல ஒரு வேகம் இருக்கணும், அப்புறம் நல்ல மனோநிலை இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு சக்தி இருக்கணும். இந்த 3 இல்லாத நேரத்துல ஒரு கருவை ஒருவர் உருவாக்கணும்னா
அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. அது என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் கூட உடல்ல சக்தியே கிடையாது. ஏன்னா இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாணம் முடிச்ச உடனே அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு தனியா ஒரு நாள் தான் குறிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு அது வரைக்கும் 2 பேரையும் பிரிச்சே வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் சேர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப அமைதியான மனநிலையில ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஆனந்தமா அந்த ஒரு என்ன சொல்றது, ஏக்கத்தோட ஒரு ஆசையோட அப்படியெல்லாம் இருக்கும்போதுதான் அவர்களை 2 பேரையும் சாந்தி முகூர்த்தத்துக்கு அந்த நேரம் பார்த்து, நாள் பார்த்து, எல்லாம் பார்த்து, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நேரம், நாள் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நல்ல நாள் அப்படின்னா இதுல என்னத்துக்கு நாள் இருக்குன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு முகூர்த்தம் பாக்குறோம்னா அந்த முகூர்த்தத்துக்கு இவ்வளவு நேரம் பாக்குறோம். ஆனா சாந்தி முகூர்த்தத்துக்கு அந்த நேரம் பார்ப்பது இல்லை. அப்படி இருக்கும்போது என்னன்னா அது அத்தனை நாளும் அந்த கல்யாண வேலையில ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்திருப்பாங்க. ஓடி முடிச்சுட்டு களைச்சு போய் அன்னைக்கு நைட்டே அந்த சாந்தி முகூர்த்தத்தை வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க கிட்ட அதை சொல்லி புரிய வைக்கணும். சொல்லி புரிய வைக்கிறது யார் புரிய வைக்க முடியும்? ஏன்னா அந்த அந்த டயர்டு அந்த என்ன சொல்றது, அந்த வேகம் ஒரு என்ன சொல்றது, ஒரு உடம்பு ரொம்ப டயர்ட்ல போயிட்டு ஒரு உறவு கொள்ளும் போது ஒரு குழந்தை உருவாக்குச்சுன்னா அது என்ன சுறு துரு துருன்னு சுறுசுறுப்பாவா இருக்கும். அது ஒரு தூங்கு மூஞ்சி பிள்ளையாதான் இருக்கும் எப்பவுமே. அது யாரோ சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த டயர்ட்ல சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை யார் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம வேதாத்திரி அன்பர்களாகிய நம்மளாவது இத ஒரு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அந்த பசங்களை நம்மளால சொல்ல முடிஞ்சா, ஏன்னா அவங்கவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஆனா சொல்லிக் கொடுக்கறது தப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் எல்லாத்த பத்தியும் எல்லா பேரண்ட்ஸும் நல்லாவே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிறவங்க அவங்களே சொல்லலாம். கணவன் பையனா இருந்தா அவர் சொல்லலாம். பொண்ணா இருந்தா அம்மாக்கள் சொல்லலாம். இல்ல அது அவங்களுக்கு சங்கடமா இருந்ததுன்னா, யாராவது நெருங்கிய நல்லா உணர்வா பேசக்கூடிய ஒருத்தங்க, ஒரு வேதாத்திரியம் உணர்ந்து இந்த சாந்தி முகூர்த்தத்தின் ஒரு இதை உணர்ந்து அந்த கருவிலே திருவுடைய குழந்தைய எப்படி உருவாக்கணுங்கிறத உணர்ந்த ஒருத்தவங்க கிட்ட சொல்ல சொன்னோம். இல்ல பக்கத்துல இருக்க மன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. அங்க மூத்த பேராசிரியர்கள் யாராவது இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த குழந்தைங்க கிட்ட கொஞ்சோண்டு போய் பேசிட்டு வாங்கம்மா. ஐயா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு. இல்ல அம்மா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அனுப்பிச்சு வச்சிருங்க நேரா. அதை விட்டு நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, முகூர்த்தம் அப்படின்னும் போது இந்த சாந்தி முகூர்த்தத்தை கண்ட நேரமும் நடுராத்திரி நம்மளே என்ன சொல்லுவோம், யாராவது வெளியில போயிட்டா இந்த பேய் அலையிற நேரத்துல இப்படி ஏன் அலைஞ்சுகிட்டு இருக்குது, இது சேரலாம்ல, 12:30 1 மணிக்கு வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு சத்தம் போடணும். அப்ப அந்த பேய் உலாத்துற அந்த நேரத்துல ஒரு கருவை உருவாக்கலாமா? ஒரு ரொம்ப டயர்டா ஒரு எந்தவித சக்தியும் நம்ம உடம்புல இல்லாம ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு மனநிலையில இல்லாத நேரத்துல, ஏன்னா அன்னைக்கு எவ்வளவு டயர்ட் இருந்திருப்போம், எத்தனை பேரோட ஒரு இது இருந்திருப்போம். சோ இந்த நல்லா தூங்கி அந்த 3 to 5 மணிக்குள்ள ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதி கிடைச்சிடும். நல்ல உறக்கத்துல ஆழ்ந்த அமைதியில உடல், மனம், உடல் செல்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த சிறப்பா இருக்கிற நேரத்துல தான் உடல் உறவு கொள்ளணும். ஆனா அதுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் வேணும். நம்ம தான் 8 மணிக்கு எழுந்துக்கிறவங்களா இருக்கேன்னு தூங்குறதே 12 மணிக்கு தூங்குறவங்களும் 8 மணிக்கு எழுந்துக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டம். இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க இப்பெல்லாம் குழந்தை பெத்துக்கல, நாங்க பிளான் பண்ணி இருக்கோம். 2 வருஷம் 4 வருஷம் நாங்க என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கிறோங்க. நீங்க எப்ப வேணா யோசிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு குழந்தையை உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அந்த கணவன் மனைவி இருவரும் முழுமையா அவங்க ஃபுல்லா நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கறத 2 பேரும் டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணி அதற்கு உண்டான கரெக்டான நேரம் முடிஞ்சா யார்கிட்டயா கேட்டு நல்லா இதுல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல முடிஞ்சா அப்ப போங்க. நீங்க ஒரு குழந்தைய உருவாக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை, இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு குழந்தையை, கருவிலே திருவுடைய ஒரு குழந்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப போங்க ஹனிமூனுக்கு. கல்யாணம் முடிச்ச உடனே ஹனிமூன் போகணும் இல்ல அப்படின்னா அது போறது தப்பெல்லாம் கிடையாது, போய்க்கோங்க. 2வது தடவை போறது தப்பான்னு 2 தடவை 3 தடவை எப்ப வேணா கூட போய்க்கலாம். போங்க. அப்ப போய் நீங்க அமைதியான மனநிலையில ரொம்ப ஆனந்த உணர்வோடு, ஏன்னா அந்த கரு உருவாகும் நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ரொம்ப அமைதியா ஆனந்தமா இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஒரு ஒரு என்ன செகண்ட் சொல்றோம், அந்த ஒரு சில நொடிகள்
கணவனும் மனைவியும் எப்படின்னா ஏகாந்த நிலையில எதுவும் அப்படியே தெரியாம அப்படி இருக்கும்போது அந்த இறைவனோடு ஒன்றிய நிலை அந்த ஒரு செகண்ட் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை. அதனாலதான் தெய்வத்தை பத்தி நம்ம எப்பவுமே, ஏன்னா தெய்வீகம் தான் ஒரு குழந்தை உருவாகும் நேரத்துல நடக்கிற ஒரு விஷயம். அந்த தெய்வீகமான நேரம் எப்பவும் அந்த குழந்தைக்குள்ளேயும் இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே தெய்வத்தை பத்தி நம்ம பேசுவோம் பாருங்க. யாராவது தெய்வத்தை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. அதாவது இதுவும் பேசுறவங்க கூட என்ன சொல்றது, கடவுள் இல்லைன்னு பேசுறவங்க கூட கடவுளை பத்தி பேசிட்டு தான் அதை பத்தி பேசுறாங்க. சோ எல்லாருக்கும் அந்த நிலை இருக்கு. அப்போ அந்த உணர்வு பூர்வமா அந்த உணர்வு இருக்கிற அந்த நேரத்தை நம்ம தான் சரியா உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கும்போது உருவாக்கிக்கணும். செகண்ட், இப்ப இந்த குழந்தை எப்படி உருவாக்கிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த மாதிரி நீங்க எப்படி நீங்க பிளான் பண்றீங்களோ, ஏன்னா இப்ப இன்னைக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களை ஒண்ணும் பிடிச்சி கல்யாணம் பண்றதுல எல்லாம் நல்லா மேச்சோர்டு, நியர்லி எல்லாமே 28 to 30 அந்த டைமுக்கு தான் எல்லாரும் போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கேட்டா எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க கல்யாணமேங்கிறாங்க அவங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இல்ல. ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. சாந்தி முகூர்த்தம் கூட சொல்லிப்பாங்க, நல்லதுன்னு சொன்னாங்க, ஆமா பிரம்ம முகூர்த்தம் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட ஓரளவு தெரியுது. ஆனா ஒரு குழந்தை கருவிலே உருவாகும் அந்த தருணம் தொட்டு அந்த ஏன்னா அந்த கருவை உருவாக்குன அந்த நிமிடத்தோட அந்த கணவனின் வேலை முடிஞ்சிச்சு, அவரு போயிட்டாரு. சொன்னா அந்த கருமையத்துல எல்லாத்தையும் என்ன அந்த ஒரு செகண்ட்ல என்ன இருக்கும், அது என்ன வெயிட் இருந்திருக்கும், ஆனா அது அத்தனையும் அது உள்ள இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பதியப்பட வேண்டிய அந்த 270-75 நாட்கள் யார்கிட்ட இருக்குன்னா அந்த கரு, அந்த வயிற்றுல இருக்க அந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்துக்கிட்டவங்க அந்த தாய் மட்டும்தான். அப்போ அந்த தாயோட உணர்வு நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுலதான் மாசமா இருக்க பொண்ணுங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்தாம, வார்த்தைகள்ல நோவடிக்காம அப்படி எல்லாம் இருப்பாங்க. சில வீட்டுல பெரிய குடும்பத்துல வாழ்க்கப்பட்டன்னா அவங்களே அமுச்சு வச்சுறாங்க, நீ போய் அம்மா வீட்டுல இருந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே அமுச்சு வைப்பாங்க. அம்மா வீட்டுல வந்த பிள்ளை எல்லா வேலைகளையும் செய்யணும். ஆனா அவங்க ரொம்ப சொகுசா புள்ள பெத்துக்க போறா, புள்ளன்ட்டு அப்படி வச்சுக்கவும் கூடாது. ஆனா அந்த குழந்தைய உருவாக்குற அந்த 270 நாட்கள், 10 மாதம் சொல்றது 270 நாட்கள் தான். அதாவது 27 நட்சத்திரங்கள் கூடிய 10 மாதங்கள் 270 நாள் பிளஸ் அப்படி ஒரு 5 நாள் முன்ன பின்ன இருக்கலாம். 271, 72 அந்த 75க்குள்ள அது குழந்தை பிறந்துடும். இதுதான் 10 மாதமே தவிர 300 நாள் அல்ல. சோ இந்த 27 நட்சத்திரம் 10 மாதம் சேர்றது இது. சோ இந்த 275 நாட்களும் அந்த குழந்தை வயித்துல அப்படியே எப்படி வளரணும். ஏன்னா ஒரு தாய் அதை தீர்மானிக்கணும். அந்த உறவு கொள்ளும் போதே 2 பேருமே தீர்மானிச்சுக்கணும், நாங்க இப்படி ஒரு பிள்ளையதான் பெத்துக்கணும். ஒரு சயின்டிஸ்டா, ஒரு ஞானியா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மேத்தமெட்டிக்ஸ்டா எப்படி பெத்துக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்க குழந்தை எப்படி இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ எல்லாமே அப்படி மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே சேவை செய்யற ஒரு உயர்ந்த குழந்தையா வேணும் அப்படிங்கிறதும் இவங்க தான் டிசைட் பண்ணிக்கலாம். பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன கத்து கொடுக்கணும். இப்ப நமக்கு தெரியும், இது மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஒரு இது. சுபத்ரா மாசமா இருக்கும்போது அந்த வித்தைய கத்து கொடுத்துடுறாரு. போருக்கு உள்ள போக தெரியுது, வெளியே வர தெரியறத சொல்லி கொடுக்கல. அதனால அவரோட இது எப்படியான, அதனால அந்த குழந்தை கருவுல இருக்கும் போது இந்த 270 நாள்ல சொல்லி கொடுத்த அத்தனையும் அந்த குழந்தை அத்தனையும் கத்து இருக்கு தெரியுது. அது மாதிரிதான் அந்த இது புராணத்திலே பாருங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா கருவில இருக்க குழந்தைக்கு நீங்க என்னத்தை எல்லாம் கொடுக்குறீங்களோ, என்ன மாதிரி உணர்வுகள் இது, அதை விட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 24 ஹவர்ஸும் லேப்டாப்ல உட்காந்துட்டு அவங்க வேலை சரி அது கூட இருந்துக்கிட்டோம். ஆனா நிறைய நல்லதுகளை உள்ள போடுங்க. அந்த வீட்டுல இருக்கிற மிச்ச மீதி நேரங்கள் முடிஞ்ச அளவு நல்ல கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல உறவுகள், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா சுத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு செகண்டும் இப்பெல்லாம் நிறைய அந்த படங்கள் எல்லாம் கூட காமிக்கிறாங்க. இந்த குழந்தை கூட பேசுற மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நமக்கு இதெல்லாம் தெரியல அப்போ அப்படின்னு. ரொம்ப அது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளுக்கு அது அப்படியே ஊட்டிட்டே வரணும். இப்படிதான் இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு எந்த நெகட்டிவிட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு
டேட்டு கூட ஆயிடுச்சு, இன்னும் எப்ப வேணா கூட இருக்குங்கிற மாதிரி இருக்கிறது சினிமா தேட்டருக்கு போகுது. படமாவது நல்ல படம் பார்த்தா பரவாயில்ல, பயங்கர சண்டை காட்சி. இது எல்லாமே கருமையத்துல போய் தேவையில்லாம பதிய வைக்கிறீங்க நீங்க. சோ உங்க குழந்தைய நீங்க சுமக்கிற காலத்துல அந்த குழந்தைங்களுக்கு நீங்க நல்லதை மட்டும் கொடுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு இன்னும் பல பதிவுகள் இருக்கு. ஆனா நான் வளர்க்கிற காலத்துல, நான் என் வயிற்றில் சுமந்திருக்கும் அந்த காலத்துல நல்லதை மட்டும் தான் கொடுப்பேங்கிறத மட்டும் தயவு செஞ்சு இது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நீங்க எல்லாம் போய் சொல்லணும். இந்த இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு குழந்தைய உருவாக்கிடுறது அப்படின்றது ஒரு எல்லாரும் யாரோ சொன்ன மாதிரி நம்மளும் அப்படி பெத்து போட்டு போறதுக்கு நம்ம இல்ல. நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்களை தெளிவா சொல்லணும். ஏன்னா இது வேதாத்திரியத்துல மட்டும்தான் இந்த கருத்துக்களுக்கு நம்ம நிறைய பேர் யாரோ சொன்ன மாதிரி நம்ம கவுன்சிலிங் வருவாங்க. நம்ம பிஃபோராவே அந்த காயக்கல்ப நிகழ்ச்சி கலையை பத்தி சொல்லி கொடுக்குறோம். ஆக்டர் அதுங்க எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறோம். வேதாத்திரியத்துக்குள்ள வர மாட்டாங்க பசங்க அவ்வளவு சீக்கிரம். ஆனா இந்த விஷயங்கள் உனக்கு என்ன யாருக்காவது நல்ல பிள்ளை வேணாம்னு இருக்குமா? கண்டிப்பா நல்ல குழந்தைய பெத்துக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்போ அவங்க கிட்ட நீங்க இத கொஞ்சம் போய் சொல்லுங்க. அதுலயும் முக்கியமா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அந்த இன்னைக்கு ஒரு 21, 22 வயசுல கல்யாணம் அதுக்கு மேல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இருக்கிற அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளேயும் எங்கெங்க இந்த மாதிரி சின்ன பசங்க வேலை செய்யற அத்தனை இடத்துலயும் இது ஒரு வகுப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த வகுப்புக்கு வேதாத்திரி அன்பர்களையோ யாரையாவது கூப்பிட்டு, ஏன்னா மத்த இடத்துல எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பயங்கரமா காசு கேட்பாங்க. நாங்கெல்லாம் ஃப்ரீயாவே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக வந்துட்டு இருக்கோம். சோ அவங்கள மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவங்க எப்படியும் போறாங்க இல்லையா? அந்த ஐடி ஃபீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பஸ்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டிங் போவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா போய் சுத்திட்டு வருவாங்க. அதுல ஒரு நாளை இதுக்கு ஒதுக்கி அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆற குழந்தைங்களும் ஆய் முடிச்ச குழந்தைங்களும் இல்ல கர்ப்பம் மகா அவங்கள எல்லாரையும் பிடிச்சு இந்த காலம் கற்பிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மையா நம்ம எல்லாம் இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை. சோ இந்த கருவிலே திருவுடைய குழந்தைகள் இதுதான் சொன்னோம் இல்லையா? என்ன என்ன அந்த குழந்தைகளுக்கு எது எது கொடுத்தா எப்படி கொடுத்தா அது நல்ல குழந்தைகளா வரும் அப்படிங்கறது நமக்கு முக்கியமா தாய்மார்களுக்கு தெரியணும். சோ இன்னொன்னு, அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லாம் நிறைய பேர் தாயிருப்பீங்க. உங்க மகள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இனிமே நீங்களும் அந்த குழந்தைங்களை நடத்துறது வேற மாதிரி இருக்கணும். இப்படி உட்காந்து நடக்காது நடக்காது அப்படி அதெல்லாம் இல்ல. குழந்தைக்கு நல்லதை கேட்டு டெய்லி என்னெல்லாம் நல்ல உடலுக்கு சக்தியை ஊட்டக்கூடிய பொருட்கள் சாப்பிட பிடிக்கும், பிரெக்னன்சில சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாம் பாட்டுக்கு போட்டு திணிப்பாங்க. அவங்க இவங்கன்னு கொண்டு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையே 60, 55, 60 கிலோ தான் இருக்கு. குழந்தை வயிற்றுக்குள்ள அதிகமா வளர்ந்துரும்னு சொல்லிட்டு 8ஆம் மாசத்துல இருந்து அந்த பிள்ளைகளை அதிகமா சாப்பிடக்கூடாது. குழந்தை ஏன்னா ஹெரிடிட்டரியா உங்களுக்கு சுகர் இருக்கு. சோ அதனால குழந்தைக்கு சுகர் வந்துரும். ரெண்டாவது நீங்க வெயிட் அதிகமா போச்சுன்னா சிசரியனுக்கு தேவைப்பட வேண்டிய இது ஆயிடும். அந்த குழந்தைய உங்களுக்கு ரொம்ப சுமக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். குழந்தைக்கு அங்க பிரீத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுடும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோ என்ன சொல்றது, அப்படியே அவங்களுக்கு ஓவர பயமுறுத்திட்டு இருக்காங்க. சோ நீங்க இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்க மருத்துவம் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ அதுக்கு எல்லாம் பண்ணாம நீங்க நல்ல தாய்மார்களா, பாட்டிமார்களா, இல்ல நல்ல அத்தை, மாமி யாராக இருந்தாலும் நீங்க அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. இப்படி எல்லாம் தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் சொல்ற இன்னொரு இது, அசையாதீங்க, குழந்தை கலைஞ்சிடும், பண்ணாதீங்க அப்படின்னு இப்படி எல்லாம இருந்தாங்க. அந்த காலத்துல 8, 10, 12ன்னு பெத்து போட்டவங்க எல்லாம் வயக்காட்டுல போயிட்டு வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல புள்ள வைப்பாங்க. 4 பேர் 4 பக்கம் சாலையை பிடிப்பாங்க. அங்கேயே ஒரு பாட்டியம்மா பேர் என்ன பிரசவம் பார்க்கும், குழந்தைய தொப்புள் கொடியார்த்து கூட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி நடந்தேதான் வீட்டுக்கும் வரும். இப்படி இருந்த அந்த இது போய் இன்னைக்கு இவர்கள் நம்ம பயமுறுத்தி எல்லாத்துக்கும், அதாவது பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், 2வது மாசம் 3வது மாசம் அந்த குழந்தை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே டெலிவரி வரைக்கும் பெட்லயே இருங்கிறாங்க. ஒற்றுமையான விஷயம் அது. அந்த குழந்தை அப்ப எப்படி இருக்கும் பெட்ல? ஏங்க 24 மணி நேரம் ஒருத்தவங்க படுத்துட்டே கடனா எப்படிங்க முடியும்? அதுவே டிப்ரெஷன் ஆயிடும் அந்த குழந்தைக்கு. அந்த டிப்ரெஷன் என்னன்னா அந்த குழந்தைக்கு போயிடும். என்ன இது ஒண்ணுமே பண்ணிட்டு எழுந்துக்க முடியாது. அப்படியே மெதுவா நடந்து கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கத்துலயே அப்படிதான் இருந்தாங்க. கொண்டு போய் அப்படியே உட்கார வைப்பாங்க. அந்த அம்மாவே குளிக்க வைப்பாங்க. அப்படியே டவலை வச்சு தொடச்சிட்டு மெதுவா கூட்டிட்டு உட்கார வைப்பாங்க. அந்த நைட்டியை போட்டு ஐயோ அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்குள்ள எல்லாம் என்னமோ பெரிய கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தேவை கிடையாது.
இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து இந்த அலோபதி பிரியர்கள் ரொம்ப டாக்டரையே டிபெண்ட் பண்ணி அவங்கதான் சொல்றோம். நம்ம எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்களோ அது அத்தனையுமே இப்ப மாத்திட்டு இப்ப அவங்க மெத்தட் ஆஃப் இது நம்ம எல்லாம் வந்து டெலிவரி முடிச்சுச்சுன்னா ரொம்ப சொல்லுவோம்ல, அந்த வயிற்ற கட்டுறதுக்கு இது சொல்லுவோம், அந்த குழந்தை பெத்தவங்க சாப்பிடக்கூடாத பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப எல்லாம் கிடையவே கிடையாது. என்ன வேணா சாப்பிட்டுக்கோன்றாங்க. பிறந்த அன்னைக்கே சொல்றாங்க என்ன வேணா சாப்பிட்டுக்குவா இது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. கேட்டால குழந்தைக்கு அந்த புளிச்ச ஏப்பம் வருது அப்படின்றாங்க, அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் பால் குடிக்குது, அது இப்படி சம்மந்தம் இல்லாம இருக்கும். அது போல அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கும் குழந்தைக்கு அதெல்லாம் ஒண்ணுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க சாப்பிடறதுக்கும் குழந்தைக்கும் அப்படி என்ன சொல்ல வராங்க, இல்ல இது என்னதான் அப்படிங்கறது நமக்கே தெரியாம இருக்கு. சோ இதை எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தெரிய வேண்டியதுதான் அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி. சோ கருவை நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இவங்க இப்பதான் டிசைட் பண்ணிட்டாங்களே 2 இயர்ஸா 3 இயர்ஸா 4 இயர்ஸா நீங்க எப்ப வேணா வச்சுக்கோங்க. ஆனா உண்மையா 2 பேரும் முழுமையான ஒரு என்ன சொல்றீங்க தாம்பத்தியம், அந்த என்ன சொல்றது உணர்ந்து அந்த அன்பை பரிமாறிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா அந்த இது இருக்கணும். அந்த உறவு இருக்கணும். அந்த உறவு நீங்க அந்த 3 மணிக்குன்னா நீங்க முதல்ல அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்க 3 மணிக்கு எழுந்து அந்த எனக்கு பழக்கமே இல்லைங்க. நான் 3 மணிக்கு அப்படியெல்லாம் எனக்கு சான்ஸே கிடையாது. 3 மணி எல்லாம் எனக்கு அப்பதான் மிட் நைட்டே. அதனால சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்ல. நீங்க ஒரு குழந்தைய உருவாக்கணும்னா இதை எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தத்துக்கு விட்டுட்டு அந்த அரசரவையில எல்லாம் வந்து அந்த குழந்தையோட ஜாதகம் கரெக்டா அமைய பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடரை வெளியில வச்சு வெளியில இருப்பாங்களாம். அவங்க உள்ள வந்து தாம்பத்தியம், அவங்க கணவன் மனைவி அங்க உள்ள இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஒரு குழந்தையை உருவாக்கணுங்கிற போது அந்த டைமிங், ஏன்னா ஒரு குழந்தையோட ஜாதகத்துல அது ஜனன நேரம் அப்படிங்கிறது நம்ம பிறந்த நேரத்து ஜனன நேரமா இருக்கும். நவாம்சம் போட்டு 10 மாசத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட இதை பார்ப்பாங்க. அது நவாம்சம் அதெல்லாம் கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்க. ஆனா கரெக்டா வேணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் கூட அந்த ஜாதகத்தை கணிச்சு இந்த நேரத்துல அதை உருவாக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இருந்த நாட்கள். ஏன்னா இவங்க அதான் ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா அப்படிங்கறத கூட சித்தர்கள் எல்லாம் முடிவு பண்ணி இடக்கலை பின்கலையில ஏத்த மாதிரி நிக்க வச்சு சுழுமுனைன்ற மாதிரி இப்படி எல்லாம் கூட அந்த வேற இடக்கலையில இருந்தா பெண் குழந்தை, வலதுன்னா ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. அந்த மூச்சு சுழுமுனைக்குள்ள கொண்டு வந்து அப்படி. சோ இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு காலம் பண்ணி இருக்காங்க. அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் இப்படி கூட குழந்தையை பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு அதெல்லாம் வேணாங்க. அந்த அளவுக்கு நம்ம டீப்பா எல்லாம் போக வேண்டாம். ஆனா நல்ல குழந்தைங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டியது ஒவ்வொருத்தரும் முக்கிய இதுதான். யாருக்குமே வந்து ஒரு நல்ல குழந்தைதான் வேணுங்கிறது தான் இருக்குமே தவிர, ஐயா ஏனோ ஒன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு திருவாத்தாவை பெத்துக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா தெரியாது. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து இதை தெரிஞ்சு அந்த குழந்தைங்களை உருவாக்குறத முழுமையா ஒரு நல்ல ஒரு இதை பண்ணிடுங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த கருவுக்குள்ளேயே என்ன சொல்றது அன்னை வளர்க்கும் காலம்ட்டு ஒரு பாடல் கூட இருக்கு. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த அன்னை வளர்க்கும் காலம் ஆகிய 275 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நேரத்துல அந்த குழந்தை வந்து கருவில அது அத்தனையும் கத்துக்கணும். சோ நீ என்னெல்லாம் கத்து கொடுக்கணுமோ வெளியே கூட்டிட்டு வந்து நீ கத்து கொடுக்கறது கூட கொஞ்சம் அது என்ன சொல்றது அந்த கர்மக்குள்ள என்ன இருக்கோ அது கத்துக்குமோ சொல்ல முடியாது. ஆனா நீ கருப்புள்ள இருக்கும்போது கத்து கொடுக்கறத பிரில்லியண்டா அது கத்துப்போம் அப்படிங்கிறாங்க. அதனாலயே நிறைய உனக்கு எப்படி உனக்கு அது பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு அது கேக்குதோ இல்லையோ, அதை எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்கு கேட்கிற மாதிரி எதையாவது ஒரு கேசட்டோ இல்ல இதையோ போட்டுட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப பிரில்லியண்டா வளரும் அப்படிங்கிறாங்க. அந்த பிரில்லியண்டா மட்டும் இல்லாம ஒரு சிறப்பான குழந்தை. ஏன்னா இப்ப இன்னைக்கு அந்த காலத்துல இப்ப இதெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது நமக்கு. இப்ப இருக்கிற 25வது இதுலயே நமக்கு தெரியல அப்படிங்கிறது நிறைய விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த சமுதாயத்துல இனி வரப்போற சமுதாயத்துல இதை தெளிவா தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம குழந்தைகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு வேதாத்திரியமோ ஒரு புத்தரையோ ஒரு அதுக்காக ஐயோ என்னங்க அப்படியெல்லாம் நாங்க புத்தரையும் வேதாத்திரியம் எல்லாம் இல்ல வேணாங்க எனக்கு எல்லாம் அப்படி இல்லை. அந்த மனம் அதுல தெளிவா, ஏன்னா எல்லாமே அனுபவிச்சு. ஏன்னா வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான் அந்த என்ன சொல்றது சந்நியாசம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வேதாத்திரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்நியாசம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், காவிய கட்டி
கொடையை போட்டு தாடியை வளர்த்து இல்ல முடிய ஜடா முடியாக்கிட்டு காட்டுக்குள்ள போய் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் சந்நியாசம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு நமக்கெல்லாம் புரியப்பட்டது. ஆனா சந்நியாசம் அப்படின்னா உறவிலே கண்ட உண்மை தெளிவு நிலையே துறவு. நம்ம அங்க வாழணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நம்ம வந்த வாழ்க்கையை குறிப்பா எல்லாத்தையும், ஏன்னா கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இது எல்லாத்தையும் முடிச்சுட்டுதான் இறைநிலையை உணரணும். நான் பிறந்ததே இறைநிலை உணரணும்னா அது நம்ம பிறந்தே இருக்க வேண்டாம். அந்த பிறந்த பிறப்பு வந்து இது எத்தனையும் இருக்கு நம்ம கிட்ட, இது அத்தனையும் முடிச்சுட்டு நம்ம போகணும். சோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய உருவாக்கினா மட்டுமே நமக்கு போதும். அது நல்ல தெளிவா, தெளிவுன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இது அந்த நேரத்துல தயவு செஞ்சு நீங்க எந்த காரணம் கொண்டு யாரையும் வெறுக்கவோ உதாசீனப்படுத்தவோ சங்கடப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ செஞ்சிடாதீங்க உங்க குழந்தை உங்க வயித்துல இருக்கும்போது. ஏன்னா நிறைய வீட்டுங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பதான் ஊர்ல பிரச்சனை மொத்தத்தையும் இருக்கும். அங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவ்வளவு பிரச்சனை, நாத்தனாருக்கும் இவளுக்கும் அவ்வளவு பிரச்சனை. அப்படியே அது அத்தனையும் போய் சண்டை போட்டு இந்த குழந்தை வேணுமா வேணாமாங்கிற ஒரு டிசிஷனே சரியா எடுக்க முடியாம 4 மாசம் கழிச்சு கூட இந்த குழந்தை வேணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தேன். வேணாங்கிறத நீங்க முதல்லயே முடிவு பண்ணிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க அங்கேயே நீங்க அந்த கருவை உருவாக்காம பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் தயவு செஞ்சு யாராவது பண்றவங்க கிட்ட இதை முழுமையா சொல்லுங்க. அது உங்க வீட்டுக்கு வரப்போறிய ஒரு ஒரு குழந்தை. அந்த மாமியாரா இருக்கவங்களும் சரி, இந்த நாத்தனாரோ, உங்க தம்பிக்கோ உங்க அண்ணனுக்கோ உங்க மகனுக்கோ பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தை மிக சிறப்பான ஒரு குழந்தையா இருக்கணும். அந்த இருக்கணுங்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச என்னெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு, எதெல்லாம் பண்ணி கொடுத்தா அந்த குழந்தை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட். ரெஸ்ட் எடுக்கணும், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு யாரோ சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க நல்லா அந்த பிரைனியா நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கெல்லாம் வந்து சுகபோகானந்தாவோட பிரெக்னன்சி உமன் மெடிடேஷன் கேசட் அப்படின்ட்டு, அந்த கதவை திற காற்று வரட்டும் அப்படின்ட்டு ஒரு சுகபோகானந்தாவோட ஒரு டாபிக்ஸ் அப்ப நிறைய ஓடிட்டு இருக்கோம் விகடன் முதத்துல எல்லாம். அவரோட பிரெக்னன்சி உமன் மெடிடேஷன் கேசட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கேசட்டை போட்டு விட்டா அந்த வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை துடிக்கிறத பார்த்தேன்னா அப்படி இருக்கும். அது அவ்வளோ ஹாப்பி ஆயிடும். அது காதுல வைக்கிற நிமிஷமே அது ஊர்ல ஆரம்பிச்சிடும் உள்ள. சோ இது இந்த மாதிரி கேசட்ஸ், இந்த மாதிரி நிறைய மெடிடேஷன் இது எல்லாத்தையும் கேளுங்க. நிறைய நல்ல கருத்துக்களை உள்ள வாங்குங்க. அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தயவு செஞ்சு அந்த கரு உருவாகிய நேரம் தொட்டு அதுக்கு முன்னாடியே தான் நல்லா இருக்கணும். எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோங்க. அது ஏன்னா உங்க குழந்தைய பெத்து கொடுக்குற ஒரு அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை உண்மையா மதிங்க. அது இன்னொரு ஆத்மா வெளியே வரப்போகுது. அந்த குழந்தைய அதாவது என்ன சொல்றது, அப்படியே தாங்கி எடுத்துக்கிறதுக்கு தயாரான நிலையில ஒவ்வொரு குடும்பமும் இருங்க. இருந்துட்டு அந்த குழந்தைய முழுமையா, ஏன்னா கருவிலே துரிவுடையது அப்படிங்கிறதுனா பெரிய வேற விஷயம் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் அறிவுபூர்வமா ரொம்ப சிறப்பா அவங்களோட என்ன சொல்றது, அந்த சஞ்சித மூட்டைன்னு சொல்லக்கூடிய அதுல எவ்வளவு சுத்தப்படுத்தி எவ்வளவு தூரம் நல்ல இதுல வச்சுட்டு அந்த குழந்தையை உருவாக்கும் போது அவ்வளவு ஒரு சிறப்பா ஒரு இதை பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல குழந்தை தான் நமக்கு. சோ எல்லாருக்கும் அந்த கருவிலை திருவுடைய குழந்தை அப்படிங்கிறது யாருக்காவது வேணான்னு எவ்வளவு ஒரு சந்தோஷமான அந்த ஒரு ஒரு தருணம் அது. அந்த தருணத்தை யார் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையோ போய் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்களாலதான் இப்படியாச்சு, இவங்களாலதான் இப்படியாச்சு, அவங்க என்ன அப்படி நடத்தல, இவங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு தாய் ஒரு தந்தை அவங்க 2 பேருக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்ட அந்த ஒரு விஷயத்த அவங்க 2 பேர், மத்தவங்களெல்லாம் நம்ம போய் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க தானே உங்க குழந்தையோட இது. சோ நீங்க அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத கரெக்டா பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இதுல பண்ணுங்க. சோ ஒவ்வொருத்தரும் இப்ப நான் சொல்ல வந்தது இதுதான் கருத்துக்கள். என்ன கரெக்டா சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கறத நீங்க கரெக்டா டிசைட் பண்ணுங்க. குடும்பத்துக்காரர்களும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச உடனே அப்படியே அந்த பெட்ரூமுக்கு அந்த 11:30 மணி நடு வீதியில, ஏன்னா அப்பதானே முடிஞ்சிருக்கோம். இப்ப ரிசப்ஷனுக்கு அது இதுன்னு எல்லாம் முடிச்சு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு உள்ள அனுப்புற நேரத்துக்கே இதுவாயிடுது. ஒண்ணு அதெல்லாம் முன்னாடி வச்சிருக்கணும், இல்ல சாந்தி முகூர்த்தத்தை பின்னாடி வச்சிடணும், அடுத்து ஒரு 2 நாள் தள்ளி வச்சுக்கணும். இந்த 2யுமே பண்ணாம அன்னைக்கே. சோ அன்னைக்கே இப்ப யாரும் யாரும் குழந்தைய பெத்துக்கல, இருந்தாலுமே அந்த ஏன்னா முதல் அந்த சேர்க்கையே வந்து நல்லதா இருக்கும். எப்ப வேணா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சி வயப்பட்ட அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. அந்த 2 பேரும் ஆத்மா ஆத்மா 2 மனமும் இணைந்து அந்த இணைந்த தருணத்தில் தான் ஒரு தாம்பத்தியம் நடக்கணும். தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது,
ஏதோ பொழுது போல அப்படிங்கிற மாதிரியோ இல்ல எல்லாம் என்ன சொல்றது ஒரு மாதிரி அசிங்கமா அந்த வார்த்தை இருக்கு, அப்படியெல்லாம் இல்லாம நல்லா உணர்வு பூர்வமா அந்த அன்பு பொழிஞ்சு அந்த அன்புல அந்த குழந்தை உருவாகணும். தூய அன்புல 2 பேரோட ஒரு என்ன சொல்றது ஒத்து போகணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற நேரத்துல 2 பேருக்கும் ஒரு முழுமையான சம்மதத்தோட முழுமையான அந்த உடலுறவு தான் ஒரு நல்ல குழந்தையை உருவாக்கும். அந்த முழுமையான அந்த உணர்வுக்கு சோ நீங்க உங்க வீடு அதுக்கு அந்த நேரத்துல நீங்க இப்ப எல்லாம் ஏன்னா இப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படி எல்லாம் தான் பார்த்துட்டு ஒரு இதுல இருக்கீங்க. அது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான், முக்கிய வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா அதுல ஒரு குழந்தை சொன்னதுதான் எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்தது. ஏமா இப்ப வேண்டாம், இல்லைங்கட்டி நாங்க ஒரு 2 to 3 இயர்ஸ் கழிச்சுட்டு நாங்க இது பண்ணிக்கலாம், செட்டில் ஆகணும்னு பண்ணேன். அப்படிலாம் இல்லை, இப்பவே இந்த கேரி பேக்கை தூக்கிட்டு நான் நடக்கணும். என்னதுமா கேரி பேக்? கேரி பேக்னா குழந்தைக்கு மூட்டை முடிச்சு கட்டிட்டு குழந்தையும் தூக்கிட்டு நடக்கிறது கேரி பேக். இப்பவே நான் எங்கேயாவது போனோம்னா எங்கேயாவது நாங்க கொஞ்சம் ஆசையா ஊரெல்லாம் நம்ம எங்களெல்லாம் நீங்க அப்படியே வீட்டுல வச்சே வளர்த்துட்டீங்க, நாங்க வெளியில எங்கேயாவது போய் பார்த்திருக்கோமா இல்லையா? நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் எங்கேயாவது சுத்தி ஈத்தி எல்லாம் பார்ப்போம். சோ நாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க கொஞ்சம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க குழந்தைய பெத்துக்கிட்டு பார்க்கணும். அதாவது கேரி பேக், இந்த கேரி பேக் அப்புறமா நாங்க சுமந்துக்கிறோம் அப்படின்னா. சரிம்மா, ஓகேம்மா, நல்ல விஷயம். சரிதான் வந்தது கேரி பேக் அதுக்கு பேரு. சோ அது உங்க இஷ்டம், நீங்க உங்களோட இதுதான். ஆனா இறைவன் நமக்கு கொடுக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நினைச்சா கருவை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது லக்கீலி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா கரு உருவாகிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். 10, 15, 16 பெற்றெடுத்த ஒரு சமுதாயத்துல இருந்து வந்த நம்ம எல்லாம் இன்னைக்கு என்னன்னா ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் தேடிக்கிட்டு போக வேண்டிய காலம். அதுல வேற அவங்க கிட்ட போன உடனே அடுத்த கேள்வி, எப்ப கல்யாணம் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சிச்சு. 3 வருஷம் என்ன பண்ணீங்க? இல்லைங்க நாங்க வேண்டான்ட்டு. நீங்க வேண்டான்னு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு இப்ப வந்தீங்கன்னா இப்ப கருத்தரிக்கிறதுக்கு கருமுட்டை எல்லாம் வீக்கா இருக்கு, அவருக்கு ஸ்பெர்ம் இல்லவே இல்லை, அது நீர்த்து போயிடுச்சு. இப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது? பயந்துடுது பசங்க. பயந்த உடனே அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுதுங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னா இதுவே டென்ஷன். ஐயோ நம்மளால குழந்தை வச்சுக்க முடியாம போயிடுமோ இந்த டென்ஷனே இந்த குழந்தைங்களுக்கு அதிகமாயிடுது. 2 பேருக்குமே ஐயோ நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிட்டணும் அப்படின்னு அந்த பிள்ளை. சோ இப்படியே இது பண்ண இதுக்கு காரணங்கள் நமது ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில பல இது. ஏன்னா இந்த மாட்டுக்கு ஊசி போட்டு பால், அந்த பாலை நம்ம சாப்பிட்டது, அந்த பால் சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஆனா அது நிறைய பேர் அது உண்மையான ஒரு இது அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்மை தன்மையும் பெண்மையையும் அது வந்து மலட்டுத்தன்மையா ஆக்கிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெர்சி மாடு அதோட பால் அது எல்லாமே அதே மாதிரி ஃபுட், நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் அந்த உயிரணுக்கள், அதுலயும் முக்கியமா அந்த விந்து நாதம்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பொருட்களை அநியாயத்துக்கு விரயம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டோம். ஏன்னா ஒரு நல்ல குழந்தை, ஒரு நல்ல ஆண்மகன், நல்ல ஒரு பெண்மகள் மட்டும்தான் ஒரு நல்ல குழந்தைய உருவாக்க முடியும். அவங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ, ஏன்னா ஒரு 14, 15 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணிட்டு 30 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சுதான் அவங்க கல்யாணம் இதெல்லாம் பண்ணும்போது அதுல நடுவுல நிறைய அவங்களோட, ஏன்னா இதுவும் ஒரு கழிவு தானே. சோ அது நல்லபடியா இந்த மாதிரி காயகல்பம் கத்துக்கிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு அது வேற விஷயம். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க நிறைய அது என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்க மீடியா எல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு. எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் கரெக்டா கத்து கொடுப்பாங்க. தேவையான இததான் சொல்றது, சாந்தி முகூர்த்தம்ங்கிற அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு அழகான ஒரு கருத்தை வந்து சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஏங்க இதெல்லாம் தானங்க முதல்ல சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கணும், நல்ல சமுதாயம் நமக்கு வரணுங்கிறது தானே முக்கியம். அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா மீடியா வந்து தேவையில்லாத மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தைங்க அவங்க ஏங்குறாங்க. ஏங்கி எங்கேயாவது போறாங்க. அங்க எங்கேயாவது போயிட்டு கடைசியில இவருக்கு கரு முட்டை வந்தது அவருதுதான் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. கரு தெரியுமாங்க? எந்த கரு யார் கரு பையத்தை கொண்டு போய் வைக்கப்படுது இதான் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணின் வித்து பெண்ணின் நாதத்தோட சேர்ந்து அந்த கரு உருவாக்குறதுக்கும் இந்த மாதிரி போய் வேற யாரோடதாவது அப்படின்னும் போது அந்த கருமையம் எத்தனை என்ன சொல்றது, எவ்வளவு சஞ்சிதங்கள் அங்க இங்கன்னு நினைக்கவே அது நல்லாவே இல்லை. அதுக்கு நீங்க தயவு செஞ்சு நல்ல உணவு முறைகள் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்ல ஒழுக்க பழக்கங்களை கத்து கொடுங்க. ஒழுக்க பழக்கங்கள் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும், அவங்கள செல்வ செழிப்பா வளர்க்கணும், அவங்களுக்கு என்ன கேட்கிறவங்களோ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் கணவனும் மனைவியும் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ஓடிட்டே இருக்காங்க. அப்புறம் பாதி வெளியிலதான் சாப்பாடு, அதுங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கிறது. சோ அந்த உண்மையா கிடைக்கப்பட வேண்டிய அந்த அன்பு, தாய் அன்பு, தந்தை அன்பு, இது எத்தனையுமே இல்லாம ஒரு மாதிரி மெஷினரி லைஃப், பாதி நேரம் அது அனாதை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மா வர்றதுக்கு பார்த்துட்டு தனியா ரூம்குள்ள கூட்டிக்கிட்டு எட்டி பார்த்துட்டு, ஆண்டி அம்மா இன்னும் வரல ஆண்டி அப்படின்னு கதவு மூடும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியே நீங்க எல்லாத்தையும் வளர்த்துட்டு கடைசியில ஒரு நல்ல குழந்தை வேணும்ன்றதை மட்டும் இது பண்ண கூடாது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, நமக்கு என்ன நீட் இருக்குன்னா மட்டும்தான் நம்ம நம்ம குழந்தைகளை விட்டு வருமானத்துக்காக ஓடணும் பெண்கள். அப்படி இல்லாத பட்சத்துல முடிஞ்ச அளவு குடும்பத்தை, உங்க குழந்தைகளை, அந்த பெற்றவர்களை நல்லா பாத்துக்கிறது தான் நம்மளோட கடமை. அது என்னங்க நீங்க சுதந்திரத்தை பறிக்கிறீங்களேன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாவம். ஏன்னா பெண்களுக்கு பல விதத்திலயும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. வீட்டுல பாத்துக்கணும். அது நம்ம போயிருக்க வீடு முன்ன பின்ன தெரியாத ஒரு வீட்டுக்கு 25, 26 வயசுல போய் நிக்கிறோம். அங்க இருக்க அத்தனை பேரும் நமக்கு புதுசு. கணவன்கிறவனோட எந்த கேரக்டர்ஸ பத்தியும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியணும். இது அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தா தெரியணும். அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் அனுசரிக்கணும். அதுல அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு கருவை சுமக்கணும். சோ அங்கத்த மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும். சோ இது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பெண் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் வளர்க்கும் போதே அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க. இது அத்தனையுமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கு நல்லா தெரியும். வெறுமனே இது எல்லாத்தையும் நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, ஆனா என் குழந்தை மட்டும் நல்லா வரணும் அப்படின்னா அது சான்ஸ் இல்லைங்க. அதனால அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவுகள், இந்த நல்ல உறவு முறைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த அன்பும் கருணையும் மேலோங்கிய நிலையில ஒரு கருவை தணிக்கணும். அதை விட்டுட்டு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறுப்பு, வேதனை அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்டா ஒவ்வொருத்தரும் நம்மளோட வருங்கால சந்ததிகள் ஆகிய நமது குழந்தைங்க, பேர குழந்தைங்க, நம்மளோட சுற்றத்தார், உற்றம், உறவு, நட்பு, அவர்களோட குழந்தைகள், இவங்க அத்தனையும் நம்மளுக்கு சமுதாயம் நம்மளோட கண்ட்ரோல்குள்ள தானேங்க. நமக்கு இது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது நம்மளோட ஒரு கடமை. இதாத்திரை மகிழ்ச்சி அதுக்காக தான் நமக்கு இது அத்தனையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் எனக்கு மட்டும் என் குழந்தைக்கு மட்டும் சொல்லிக்கிறேன்ல. உங்களுக்கு இப்போ ஏதாவது உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு பேசணும்னா தயவு செஞ்சு என்னோட நம்பர் கொடுங்க. நான் தைரியமா நீங்க எந்த நேரம்னாலும் எனக்கு பேசலாம். நான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு முழுமையா அழகா இந்த ஒரு கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்து நல்ல குழந்தைகளை உருவாக்குறோம். ஆனா அது ஒவ்வொரு வேதாத்திரிய அன்பர்களுக்கும் மிக முக்கிய கடமை. அது அது பெண்கள் கண்டிப்பா இந்த பொறுப்பை கொஞ்சம் எடுத்துட்டு அவங்களுக்கு அழகா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஆண்கள் அவங்க ஆண்களுக்கு அவங்களோட பையன்களுக்கு, ஃப்ரெண்டோட பையன் இவங்களுக்கெல்லாம் அழகா சொல்லிக் கொடுங்க. இந்த கருவிலே திருவுடைய குழந்தைகளை உருவாக்குவது ஒவ்வொருத்தர்கிட்ட மட்டும் இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு பெண்களிடம் மட்டும் இருக்கு. இந்த தாய்மை அப்படிங்கறது வரம். நம்ம நம்மளையே திட்டிக்கிட்டு ஒரு எதிர்மறையா நம்மளையே நினைச்சுக்கிட்டு இது ஒரு பரப்பு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. த பெஸ்ட். இந்த உலகத்திற்கு ஒரு என்ன சொல்றது, படைக்கும் தொழில் செய்யக்கூடிய அந்த பிரம்மாவிற்கு ஈக்குவலா எனக்கு ஒரு இடம் கொடுத்திருப்பாங்கன்னு ஒரு ப்ரௌட், அந்த ஒரு பெருமையா நினைச்சுக்கோங்க. நினைச்சு அந்த அந்த எண்ணத்தோட தான் ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கணும். நம்ம மேல எப்பவுமே அந்த ஒரு என்ன சொல்றது, ஐம் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது எப்பவுமே நமக்குள்ள இருக்கட்டும். அது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் இல்ல, அதுதான் உண்மை. உண்மையா சொல்ல போனீங்கன்னா. சோ இதே மாதிரி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வருங்கால சந்ததிகள் கருவிலே திருவுடைய குழந்தைகளை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ இறையருளும் குரு அருளும் துணை புரியட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.